ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம vlogsல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குட்டி ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்னுடைய பர்சனல் ஃபேவரட் பன்னீர் டிக்கா. அண்ட் இந்த ரெசிபி நான் ஏன் ஸ்பெஷலாக உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, எனக்கு பன்னீர் டிக்காவோட மேனஸ் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது கூட என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டான சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி. ஸோ நீங்கள் பன்னீர் டிக்கா ப்ளஸ் க்ரீன் சட்னி இந்த ரெண்டுடைய ரெசிபியும் ரொம்ப சிம்பிள் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ மார்னிங் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக தான் நான் வெளியில் கிளம்புறேன். ஸோ அதுக்காக பன்னீர் டிக்காவுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே நான் இப்போயே செஞ்சு வச்சுட்டேன். நீங்கள் நாள் கூட செஞ்சு வச்சுட்டு மறுநாள் அதை வந்து குக் பண்ணிக்கலாம். நான் மார்னிங் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து நான் டிக்கா ரெடி பண்ண போகிறேன், குக் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ரெசிபி நான் என்னோட ஓடிஜியில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஓடிஜி இருந்தால் தான் செய்யணும்னு கிடையாது. இது வந்து நார்மலாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிக்கா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பன்னீர் மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு ஹங் கர்ட் எடுத்துருக்கேன், தண்ணி இல்லாத தயிர். அது கூடவே வந்து மேரினேஷன் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், கரம் மசாலா, பெப்பர், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நம்ம வந்து லெமன் ஜூஸும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணணும். அந்த கிளிப்பிங் எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இனி நம்ம வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கேப்சிகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அனியன்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கானா பன்னீர் எல்லாமே, அதனால பன்னீரையும் வந்து குட்டி குட்டி கியூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வேணும்னா இதில் நம்ம வந்து மஷ்ரூம், அதுக்கப்புறம் வந்து பேபி பொட்டேட்டோஸ் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஜஸ்ட் வந்து கேப்சிகம், அனியன்ஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோஸ், அது கூடவே கொஞ்சமாக வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ண வெஜ்ஜீஸ் எல்லாமே அந்த பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி நல்லாவே ஒன்னோட ஒன்று கோட் ஆகுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மேரினேஷன் எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்த டிஷ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு பண்ணுறீங்கன்னா முந்தின நாள் கூட வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மேரினேட் பண்ணிவிட்டு. நான் மார்னிங் மேரினேட் பண்ணேன், இப்போ ஈவினிங் வந்து ஓடிஜியில் கிரில் பண்ணிடலாம். இந்த இதுக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் விட்டுருக்கேன். அதுக்கடுத்து டாப் அண்ட் பாட்டம் ராட் ரெண்டுமே வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஃபேன் மோட் வந்து ரொட்டேட்டரி ஃபேன் மோட்ல வச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் போல 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீ ஹீட் விட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஓடிஜியில் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்தது. ஸோ அதனால தான் உங்கள் கூடயும் இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆகிற டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த மேரினேஷன் வெஜ்ஜீஸ் எல்லாமே இந்த ஓடிஜிக்குன்னு கொடுத்துருந்த ஸ்கியூவர் செட்டிங் இருக்கு இல்லையா, அதில் ஒன்றா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த ஸ்கியூவர் செட்டிங். ஒன் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். இதை வந்து இந்த சர்க்கிள் ராடில் வந்து நம்ம சர்க்கிள் டிஸ்க்னு சொல்லுவாங்க, இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்கியூவர்ஸை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஒரு எண்டில் வந்து ஷார்ப் எட்ஜஸ்க்காக வந்து ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதோட நெக்ஸ்ட் எண்ட்ல வந்து அந்த அடுத்து கொடுத்துருக்க ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஜஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இதை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம 6 ஸ்கியூவர்ஸுமே வந்து அந்த சர்க்கிள் டிஸ்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து இதுக்குன்னு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல்டர் வச்சு நம்ம ஓடிஜிக்குள்ளே செட் பண்ணிட வேண்டியதுதான். மெயினாக அந்த ஸ்கியூவர் வந்து 2 எட்ஜஸ்லையுமே வந்து கரெக்டாக வந்து செட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு 15 மினிட்ஸ் சேம் டெம்பரேச்சர் சேம் செட்டிங்ஸில் விட்டுட்டு கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் கிரில் ஆகிற டைமில் வந்து நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக மின்ட்டு, அது கூடவே கொஞ்சம் அதிகமாக கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க, 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 கார்லிக் சேர்த்துக்கோங்க, அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கூட இல்லை, அது கம்மியாகவே வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. சால்ட் மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சாட் மசாலாலாம் ஆட் பண்ணலாம், பட் நான் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு இதை ரெடி பண்ணிட்டேன். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை எகெயின் ஹங்கரில் மிக்ஸ் பண்ணால் நம்ம க்ரீன் சட்னி ரெடி. ஹங்கர்னா வேறு எதுவும் இல்லைங்க, நார்மல் தயிர் தான். அது ஜஸ்ட் நீங்கள் வந்து தண்ணி வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏதாவது துணியில் வச்சிட்டிங்க அப்படின்னா, துணியில் வடிகட்டுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆயிடும். கெட்டியான தயிர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அந்த தயிர் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். நல்ல க்ரீமியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்மளோட கிரில்லும் ரெடி ஆயிடுச்சு பன்னீர் டிக்கா. இது வந்து அப்பப்போ மட்டும் நான் பட்டர் வாஷ் மட்டும் ப்ரஷ் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் நடுவில். ஸோ நல்லாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் குரோமா ஓடிஜி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் பன்னீர் டிக்கா, இல்லை வேறு ஏதாவது ரெசிபிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ப்ரொசீஜர் தான், எனக்கு ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அண்ட் என்னுடைய ஸ்பெஷல் ரெசிபீஸ் எல்லாமே இதெல்லாம் எனக்கு ஒழுங்காக வருமோ,
அதெல்லாமே நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.